பாடுவோம். அமர்வோம். ஜெபமாலையும் திருவிவிலியமும் இதை பற்றி பேரொருள் தந்தை முனைவர் ஏ. ஜான் பாப்டிஸ்ட் செயலர், விவிலிய பணிக்குழு, இந்திய ஆயப்பேரவை, பெங்களூரு, இவரை அறிமுகப்படுத்த அருட்தந்தை ஆரோக்கியசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே நேரத்தில் மறைமாவட்ட விவிலிய பணிக்குழுவின் செயலராகவும் பணியாற்றியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தமிழக ஆயப்பேரவையின் விவிலிய பணிக்குழுவின் செயலராகவும், தற்போது பெங்களூரில் இந்திய ஆயப்பேரவையின் விவிலிய பணிக்குழுவின் செயலர் தந்தையாகவும் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் பல நூல்களை ஏற்றிருக்கிறார்கள், பல கட்டுரைகளை, ஆய்வு கட்டுரைகளை திருச்சபைக்கு தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அறிவு வாய்ந்த, திறமை நிறைந்த, அனுபவம் நிறைந்த தந்தை அவர்களை இரண்டாவது அமர்வுக்கான உரையை தரும்படி உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இந்த வேலை நகர் என்று சொல்லப்படுகிற வேலூர் மறை மாவட்டத்தை அன்னை மரியின் பாதுகாவலில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது பாசமிகு ஆயத்தந்தை அவர்களே, ஆயத்தந்தையோடு தோள் கொடுத்து மறை மாவட்டத்தின் எல்லா பணி பொறுப்புகளையும் உடன் சுமக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர், வேலூர் மறை மாவட்டத்தினுடைய மேதகு முதன்மை தந்தையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ஐ. ஜான் ராபர்ட் அடிகளார் அவர்களே, இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக திட்டமிட்டு ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கின்ற 4 அருட்தந்தையர்கள், முதலாவதாக நமது பங்கின் பாசமிகு பங்கு தந்தை தந்தை வின்சென்ட் அவர்கள் முதலாக தந்தை அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை சொன்னபொழுது எனக்கு மிக மலைப்பாக இருந்தது. ஜெபமாலைக்கு என்று ஒரு மாநாடு வைக்க போகிறோம். ஜெபமாலை சொல்றதுக்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க ஒரு காலத்தில் ஜெபமாலைக்கு என்று ஒரு மாநாடு நடத்த முடியுமா? அது கெங்கப்பட்டு கொஞ்சம் உள்வாங்கிய பகுதி, மெயினில் இல்லை, மக்கள் வருவார்களா, கூட்டம் இருக்குமா, ஒரு ஜெபமாலை வைத்து ஒரு மாநாடு நடத்த முடியுமா? அதற்கு அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறதா என்றெல்லாம் நான் கொஞ்சம் மலைப்பாக பார்த்தேன். ஆனால் இந்த காலை வந்ததிலிருந்து எனக்கு இந்த ஒரு வசனம் தான் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்குது. ஆண்டவருடைய செயல் இது, நம் கண்களுக்கு வியப்பே. ஆண்டவரின் செயல் இது, நம் கண்களுக்கு வியப்பே. வியப்பு தருகின்ற மிக உன்னதமான இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை வின்சென்ட் அடிகளார் அவர்களே, அவரோடு ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ஜெயபிரகாஷ், அருட்தந்தை ரமேஷ் மற்றும் அருட்தந்தை ஆரோக்கிய சுவாமி, என்னை அறிமுகப்படுத்திய அருட்தந்தை அவர்களே மற்றும் அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அன்பியரை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் பாசத்தின் வணக்கத்தையும் அன்னை மரியினுடைய நாமத்தில வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன்.
இன்றைக்கு என்னை இங்கு அழைத்த பொழுது ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தந்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் போட்டு யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கு நான் எதை சொல்லுவது? அன்னை மரியுடைய திருத்தலத்தை நாடி, அன்னை மரியுடைய அருட்காவலை தேடி, அவருடைய ஆசிரியரை வேண்டி வருகின்ற என் மக்களுக்கு, என் மறைமாவட்ட மக்களுக்கு எதை சொல்லலாம் என்கிற பொழுது எனக்கு மனதில் வந்தது 2 விஷயங்கள். நான் பேசுகிற இந்த கொஞ்ச நேரத்தில் 2 பழையகாலத்தில் சொல்லுவாங்க தப்பறைகள், மக்களிடையே இருக்கிற 2 வகையான இந்த தப்பறைகளை மட்டும் நான் மாற்றி விட்டால் கொஞ்சம் அவர்களுடைய இதயத்திற்கு உள்ளாக போய் அவர்களுடைய சிந்தனையில இறங்கி இந்த 2 தப்பான எண்ணங்களை, ஜெபமாலை பற்றிய 2 தவறான எண்ணங்களை எடுத்து ஒரு புதிய சிந்தனையை உங்கள் மனதில் போட்டு விட்டேன் என்றால் அது அண்ணனுடைய அருளாகத்தான் இருக்க முடியும். ஆவே மரியா என்கின்ற இந்த புகழுக்கு நாம் சொந்தக்காரர்களாகத்தான் இருக்க முடியும். என்ன அந்த 2 தப்பறைகள்? ஒன்று சின்ன வயசுலேருந்து நான் நினைத்து கொண்டு இருந்தது, இல்லை பலர் நினைத்து கொண்டு இருப்பது, ஜெபமாலை நமக்கு இல்லை, ஜெபமாலை நமக்கு இல்லை. அது யாருக்கு? வயதானவர்கள். வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிகளுக்கு ஆண்டு அனுபவத்தை எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இந்த பூவுலகம் முடிந்து பரவுலகத்துக்கு போகிற பொழுது அங்கே நமக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கிடைக்கணும், டிக்கெட் கிடைக்கணும், உள்ள நுழைவதற்காக வயதானவர்கள் செய்கிற ஒன்று. வயதானவர்களுக்கானது. இளைஞர்களுக்கு தந்தை அவர்கள் அந்த லூயி பாஸ்டர் நிகழ்ச்சி சொன்னார்கள் என்று, நாங்கள் இளம் ரத்தம், நாங்கள் ஓடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆனால் ஜெபமாலை மட்டும் ஜெபிக்க மாட்டோம். அதனால் எங்களுக்கு ஜெபமாலை இல்லை. ஜெபமாலை வயதானவர்களுக்கு. அதனால இதை நான் இப்பொழுது ஜெபிக்க தேவையில்லை, அதுக்குன்னு ஒரு காலம் வரும் ஃபாதர். அதெல்லாம் முடிஞ்சு ஆடி அடங்கிய பிறகு சரி அப்போ கையில் எடுத்துக்கலாம் ஃபாதர். அப்போ 53 153 எத்தனை சொல்றீங்களோ அப்போ சொல்லலாம். இப்போ அது அவசியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சிலர் சிந்தனையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்னை எல்லோருக்கும் தேவை. இந்த அன்னை ஒவ்வொருவருக்கும் தேவை. எல்லா காலத்திலும், எல்லா வயதிலும், எல்லா வாழ்க்கை சூழ்நிலையிலும், எல்லா புகழ்ச்சியிலும், நிகழ்ச்சியிலும், ஏற்றத்திலும், தாழ்விலும், துன்பத்திலும், இன்பத்திலும், வளர்ச்சியிலும், தோல்வியிலும் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் இந்த அன்னை தேவை. அந்த அன்னை தேவை என்றால் அவர் சொல்லித்தந்த இந்த ஜெபமாலை தேவை. எனக்கு பழைய மாதா பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் யூடியூப்ல அதெல்லாம் கிடைக்கும். எதையோ காலத்துக்கு மேலே யூடியூப்ல போய் மாதா பாடல்கள் தட்டி பார்த்து இருக்கணும் பாருங்க. அதில் நான் அடிக்கடி கேட்கிற இந்த ஒரு பாடல், அந்த பாடலை கேட்கும் போதுலாம் எனக்கு அவ்வளோ உருகி போயிடும். அந்த பாடலை உங்களுக்கு தெரிந்த தந்தை கிளமண்ட் ரொசாரியோ, என்னுடைய வகுப்புத்தோட, அவருடைய குரலை கேட்டனா அதோட நான் உருகி போயிடும். நீங்களும் நிறைய உருகி போயிருப்பீங்க. கெங்கப்பட்டு மக்களுக்கு தெரியும், அவர் மக்களுக்கு தெரியும், வேட்டவரத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும். அதனால இந்த பாடலை அவர் பாட நாம் கேட்போம் கொஞ்சம் நேரம் எடுத்து. முதல் முக்கியமாக இது வெறும் பாட்டாக ஒரு நேரம் போக்குவதற்காக இல்லை. இந்த பாடலை பாடுகிற பொழுது, இந்த பாடலை கேட்கிற பொழுது இதுல யார் யாருக்கெல்லாம் அந்த அன்னை மரியாதை தேவைப்படும். ஒரு நாளும் அன்னை நான் மறவே தாயே, ஒரு நாளும் அன்னை மறவே. அந்த பாடலை எந்த வகையான மக்கள் வருகிறார் அப்படியே ஒரு தியானம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் எடுத்துங்க, நமக்கு நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் எடுத்து இந்த பாடலிலே யார் யார் வருகிறார், யார் யாருக்கெல்லாம் இந்த அன்னை மறவே, எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நான் உன்னை மறவேன் என்கின்ற ஒரு அருமையான பாடல் தந்தை அவர்கள் பாட இசைக்கருவிகளுடன் மீட்ட இந்த பாடலை ஒரு தியான பாடலாக, அன்னை மரியை பற்றி ஒரு பாடலாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இதை கொஞ்சம் தியானிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறகு தொடர்ந்து பேசுவோம். உன்னை மறவே தாயே, ஒரு நாளும் உன்னை
தந்தையர்கள் கோவிலுக்குள்ளே நாளை எனக்கில்லை, அது யாருக்கோ என்கிற ஒரு மனநிலை, அது நான் கொஞ்சம் மாற்ற வேண்டும். ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. ரெண்டாவது இன்னொரு தப்பறை, இது கொஞ்சம் கஷ்டமான தப்பறை, இதை கொஞ்சம் இதுதான் நாம இன்றைக்கு இந்த நேரத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகிறேன். ரெண்டாவது தப்பறை இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த முதல் தப்பறையாளங்களை கொஞ்சம் மன்னிக்கலாம், ஏன்னா அது பார்க்கறது நம்ம ஊரில் நாட்கள் நடக்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டாவது தப்பறைக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள்லாம் படித்தவர்கள், நாங்கள்லாம் எங்கள் தாத்தா பாட்டிங்க மாதிரி படிக்காதவங்க கிடையாது. எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், இன்னும் கொஞ்சம் பேருக்கு மற்ற நாட்டு மொழி எல்லாம் தெரியும். நம்ம பெங்களூர் போனோம்னா கன்னடா பேசுவோம், ஆந்திரா போனோம்னா தெலுங்கு பேசுவோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால நாங்கள் அறிவாளி என்று தங்களை நினைத்து கொண்டு இருக்கிற அறிவாளி, இதன் நின்வெடுக்க மாசம் என்று தங்களை நினைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு சிலர், இது படிக்காதவர்களுக்கானது, இது அதிக அறிவில்லாதவர்களுக்கானது, இது அதிக சிந்தனை தேவைப்படாதவர்களுக்கு. அதே அறிந்தமரியாதை, அதே கிருஷ்ணமரியாதை, அதே பர்வத்தின் பிதாவே, அதே பிதாவுக்கு சோனக்கம். இதுக்கு என்ன பெருசாக படிக்கணுமா? பிஏ தேவையா, எம்ஏ தேவையா, டாக்டரேட் தேவையா? இதெல்லாம் தேவை. நாங்களும் படித்தவர்கள் மற்றும் அறிந்தவர்கள், அதனால எங்களுக்கு இது தேவையில்லை. இது ஒரு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு, சரியாதான் போல இருக்குது. படிக்காமல் கூட நம்ம இருந்த முறையாக கிருஷ்ண முறையாக சொல்லிடலாம், படித்தவங்களுக்கு இது தேவையில்லை போல இது என்று நினைத்துக்கொண்டு. இது ரெண்டாவது வித்திய நின்வெடுக்க மாசில் அறிவாளிகள். இன்னொரு கூட்டம் இருக்குது, அதிமேதாவிகள். நாங்கள் இப்படி தான் சொல்கிறோம், மேதாவினாவே கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க. அதிமேதாவிகள் ஒரு சிலர் இருக்கிறாங்க.
அவங்க என்ன சொல்றது, பைபிள்ல நான் தான் ஜெபமாலை சொல்ல சொன்னாங்களா? பைபிள் படிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். நிறைய பங்குகளில் நாம் விவிலியம் வாசிக்கிறோம். விவிலியம் வாசிக்கிற நமக்கு பைபிளில் ஜெபமாலை சொல்ல சொல்லுங்கள். பைபிள் இப்போ எல்லாரும் வந்து பாருங்க, துவக்க நூலில் வந்து கடைசி நூல் வரலையே கேள்வி பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெபமாலை என்ற வார்த்தையோ ஜெபமாலை சொல்லுங்கிற வார்த்தையோ இருக்க. அப்போ நான் சொல்லாத நீங்க சொல்லுவீங்க, பைபிள்ல சொல்லாது. வரலாற்று பற்றி தந்தை அவர்கள் நமக்கு அழகாக சொன்னார்கள். விவிலியத்தில் வேறு பைபிள் பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறதா? பைபிள் சொல்ல சொல்லி நமக்கு விவிலியம் சொல்லிக் கொடுக்கிறதா? ஆக இது 2வது 3வது பிரச்சனை. இதுவரை 3 பிரச்சனை சொல்லி இருக்கிறார். வயதானவர்களுக்கு இது, 2வது வந்து படிக்காதவர்களுக்கு இது, இது வந்து பைபிள் இப்ப தெரியாதவங்களுக்கு இது 3வது. பைபிள் படிக்காதவங்களுக்கு தான் இது தெரியும். ஜெபமாலை சொல்லி கொடுப்பாங்க. பைபிள் படிச்சவங்க நான் என்ன பண்ணுவோம், பைபிள் மட்டும் படிச்சுட்டு இருப்போம். ஆனால் அன்னையை புகழ மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அதனால இந்த 3 கூட்டத்திற்கும் இன்றைக்கு ஆண்டவருடைய அருளாலயனுக்கு இது தரப்பட்டு இருக்கிற நேரத்தில் இந்த திருவிவிலியம் ஒன்று, 2வது திருச்சபையினுடைய சத்தியங்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற, நாம் விசுவசிக்கின்ற, ஏற்று நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேத சத்தியங்கள் 2, 3வது இந்த ஜெபமாலை. இந்த 3ஐயும் இணைத்து இன்றைய கொஞ்ச நேரத்தில் நாம் சிறிது யோசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். புரியுதா சொல்றது? நல்ல பக்கம் வருதா? பக்கம் நம்ம தூங்க தயவு செய்து. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்குறவங்கள எடுத்துறாங்க. ஏன்னா அவங்க தூங்குறது ஆசைப்படுறாங்க. புறத்த விடாம தூங்கும். பக்கத்தில் தூங்குறவங்களுக்கு எடுத்துக்கூடாது. அதோட முக்கியமாக கவனிக்க ஆசைப்படுறவங்களுக்கு எடுத்துக்கூடாது. அதோட முக்கியமாக பேசுங்கிற என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. உங்க பொருட்டை அந்த அளவுக்கு தோற்று விட்டீங்கன்னா போதும். சரி, அதனால இந்த 3 சிந்தனைகள், இந்த 3 தளங்கள், திருவிவிலியம், வேத சத்தியம், நமது மறை உண்மைகள், 3வது ஜெபமாலை, இது 3ஐயும் இணைத்து திருவிவிலியத்தில் ஜெபமாலை என்று உங்களோடு நான் சிறிது பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. ஓகே. ஆக முதலாவதாக இந்த கிறிஸ்துவ மறை உண்மைகள், மீட்பின் வரலாறு, இதற்கும் ஜெபமாலைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இதுதான் முதல் தலைப்பு. 3 தலைப்புகள் என்று நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, இந்த மீட்பின் வரலாறு என்று சொல்லப்படுகிற, தந்தை அவர்கள் சொன்னது போல, அந்த தொடக்க நூலில் இருந்து இந்த இறுதி நூல் திருவெளிப்பாடு வரை நாம் வாசிக்கிறோமே, இதுதான் மீட்பின் வரலாறு. இந்த மீட்பின் வரலாறின் வழியாக திருச்சபை நமக்கு சொல்ல இருப்பது என்னது? கிறிஸ்தவ மறை உண்மைகள், வேத சத்தியங்கள் என்று அந்த காலத்தில் நாம் சொல்லியிருந்தோம். இப்பொழுது மறை உண்மைகள் என்று நாம் சொல்கிறோம். ஆக இந்த கிறிஸ்துவ மறை உண்மைகள், மீட்பின் வரலாறு ஜெபமாலையிலே எப்படி பொருந்திருக்கிறது? இதுதான் இன்றைக்கு நமக்கு சிந்தனை. இந்த ஜெபமாலையில நாம் எப்படி இந்த மீட்பின் உண்மைகளை நாம் திரும்ப நினைவு கூறுகின்றோம்? வெறும் அருளிந்த மரியாதை கிறிஸ்து மரியாதை சொல்கிறோம் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. இந்த ஜெபமாலை சொல்வதன் வழியாக நாம் நமது மீட்பின் மறை உண்மைகளை, மீட்பின் வரலாற்றை நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். எல்லாருக்கும் ஜெபமாலை எப்படி ஜெயிப்பது என்று உங்களுக்கு தெரியும், அதனால நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் அதில் முக்கியமாக இதில் நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஜெபமாலை எப்படி ஆரம்பிப்பீங்க? எடுத்த உடனே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இதுதான் ஜெபமாலையுடைய துவக்கம். இதுதான் நமது விசுவாச சத்தியத்தின் துவக்கம். தந்தை மகன் தூய ஆவியார் என்ற 3 இறைவனுடைய இறை கொள்கையை நாம் ஜெபமாலை ஆரம்பிக்கிற பொழுது நாம் அதை அறுதியிட்டு உறுதியாக நம்புகிறேன், ஆமென், என்னுடைய ஆம் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்வோம்.
ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெபமாலை சொல்லுகிற பொழுது நமது விசுவாசத்தின் சத்தியத்தை நான் துவங்குகிறேன், விசுவாச சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் இந்த மூவொரு இறைவன் கொள்கையை, மூவொரு கடவுள் கொள்கையை நாம் ஏற்று அதனோடு நாம் துவங்குகிறோம். அதனால ஜெபமாலையில நமது விசுவாச சத்தியம் அடங்கி இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறோம். வெரி குட். ரெண்டாவது, அதில் அந்த பிதாசுதன் போட்ட பிறகு என்ன பண்றோம்? விசுவாச பிரமாணம் ஜெபிக்கிறோம். விசுவாச பிரமாணத்தில் 2 விசுவாச பிரமாணம் இருக்கு, தெரியுமா? ஒன்று நம்ம வீடுகளில் ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போகிறோம். இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை பூசையில் ஒரு சில பங்குல சாமியார் ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்மளை சொல்ல வைக்கிறது. அது நிச்சயத்து என்று சொல்வார்கள். இது எளிதானது திருத்தூதர் விசுவாச அறிக்கை, திருத்தூதர் விசுவாச பிரமாணம். அதான் கொஞ்சம் எளிதானது. 12 பகுதிகள் அதில் இருக்கிறது. அந்த 12 பகுதிகளும் என்ன? அந்த 12 பகுதிகளும் நமது விசுவாசத்தின் அடித்தளம். இந்த மூவொரு இறை கொள்கைக்கு அடுத்ததாக நாம் அதை இன்னும் விவரித்து பார்க்கிற பொழுது 12 விசுவாச கோட்பாடுகளை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த 12 விசுவாச கோட்பாடுகளும் அங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. அதனால அதை கொஞ்சம் விவரித்து பார்க்கின்றா. முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது விசுவாச பிரமாணம்? சர்வலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். பழைய தமிழ் எல்லாருக்கும் நல்லா தெரியுது, புதிய தமிழ் நிறைய பேர் தலை செய்வீங்க. ஓகே. ஆக இந்த முதல் விசுவாச பிரமாணம், முதல் அறிக்கை யாரை நினைவு கூறுகிறது? தந்தையாகி இறைவனை நினைவு கூறுகிறது. இதைத்தான் நாம் தொடக்க நூல் பைபிளை திறந்து நீங்க பாருங்க. தொடக்க நூல் முதல் வசனம், முதல் வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? பைபிளை வாசிங்க பார்ப்போம். கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது உலகம் உருவமற்றதும் வெறுமையற்றதுமாய் இருந்தது. உலகத்தின் மீது ஆவி அசைந்தாடி கொண்டது. ஆண்டவருடைய ஆவி அசைந்தாடி கொண்டது. அப்பொழுது கடவுள் என்ன சொன்னார்? ஒளி உண்டாகுக என்று சொன்னார். அதனால இந்த நம்ம விசுவாச சத்தியத்தின் முதலாக நாம் உலகை படைத்த அந்த கடவுளை நாம் நினைக்கூறுவோம். அந்த நினைக்கூறுவது அந்த உலக படைப்பு தொழில் மட்டுமல்ல, அதையும் தாண்டி அதனோடு கூட விசுவாச பிரமாணத்தை அந்த ஒரு அறிக்கைகளிலே நாம் பழைய ஏற்பாடு முழுவதையும் அடக்கி விடுகிறோம். படைத்த கடவுள், படைத்த பிறகு கடவுள் என்ன பண்ணார்? தூங்க போயிட்டார். நிறைய பேர் தூங்குற மாதிரி அப்படியா? 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தொடக்க நூல் எங்க இருக்கு பாரு, தொடக்கம் தான் இருக்கும். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்கும், அவள் காயப்படுத்தும், புதிங்காலை தீர்ந்த முயல்வர். பழைய தமிழ் புதிய தமிழ் கொஞ்சமாக இருக்கும். ஆக அப்போது கடவுள் ஏற்கிற ஒரு சவால், இந்த தீமைக்கும் இந்த நன்மைக்கும் சாத்தானுக்கும் நல்லதுக்கும் நடக்கிற இந்த போராட்டத்தில் ஒரு நாள் தீமை செத்து நன்மை வெற்றி காணும் என்கிற இந்த போராட்டம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆரம்பித்து பழைய ஏற்பாடு முழுவதும் மீட்பாக, அதற்கு முன்பாக வாக்குறுதியாக கடவுள் தருகிறார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கடவுள் இந்த பழைய ஏற்பாட்டு மக்களை தயாரிக்கிறார். அவர்களை அந்த பாலும் தேரும் பொழியும் கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்கிறார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பழைய ஏற்பாடு முழுவதையும் இந்த மீட்பருடைய வருகை வரையிலான இந்த காலகட்டம் எதில் சுருக்கப்படுகிறது? இந்த முதல் விசுவாச அறிக்கையில சுருக்கப்படுகிறது. படைத்த இறைவன் முதலில் நினைக்கப்படுகிறார். இரண்டாவது விசுவாச பிரமாணம் என்னது? விசுவாச பிரமாணம் வரணும் பைபிள் இருந்து கொஞ்சம். ஏகசுவனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இதிலிருந்து ஏறக்குறைய 7வது விசுவாச அறிக்கை வரை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாச அறிக்கை. கன்னிமரியில் பிறந்தார், போர்விழா அதிகாரத்தில் பாடுபட்டார், சிலுவையில் அரைக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், விண்ணகம் ஏறினார், விண்ணகத்திலிருந்து
நடுத்தீர்க்க மீண்டும் வருவார். நிறைய பேருக்கு நம்புறதில்லை. நடுத்தீர்க்க அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கடவுள் நம்மை தீர்ப்பிடுவதற்காக வர இருக்கிறார். ஆக இந்த அடுத்த பகுதி நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்ட இறைமகன் அவரை பற்றிய பகுதிகள். ஆக இதுதான் நமது விசுவாச பிரமாணம். இந்த விசுவாச பிரமாணம் எங்கே காணப்படுகிறது? எங்க இருக்குது? பைபிள் இருக்குதா? இருக்கு. நற்செய்திகள் தொடங்கி வருகிற திருத்தூதர் பணிகள், பவுலடியாருடைய மடல்கள் மற்றும் திருவெளிப்பாடு வரை இதோ நான் வருகிறேன். கடைசி வசனம் திருவெளிப்பாடு நூல்ல கடைசி வசனம், நான் விரைவில் வருகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இந்த இயேசுனுடைய மீட்பு செயல் நமது விசுவாச அறிக்கையில சொல்லப்படுகிறது. அதனால இந்த இரண்டாவது பகுதி விசுவாச பிரமாணத்தின் இரண்டாவது பகுதி புதிய ஏற்பாட்டில் உள்ளடக்கப்படுகிறது. சரியா? சரியா? இந்த புதிய மூன்றாவது இந்த விசுவாச பிரமாணம், நம்ம விசுவாச பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு அதில் எப்படி வேத சத்தியங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்படுகிறது என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால அதன் பிறகு இயேசு மீண்டும் வருவார் என்கிற நம்பிக்கைக்கு பிறகு வாழ்ந்ததுன்னா விசுவாச பிரமாணத்துல பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன், பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன், அப்புறம் சமூக உறவை விசுவாசிக்கிறேன், பாவத்தை விசுவாசிக்கிறேன், உடலின் உயிர்ப்பை விசுவாசிக்கிறேன், நிலை வாழ்வை விசுவாசிக்கிறேன். இது மூன்றாவது பகுதி, விசுவாச பிரமாணத்தினுடைய மூன்றாவது பகுதி. எங்கே நாம் எந்த விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறோம் என்றால், தூய ஆவியார் இயேசுனுடைய விண்ணேற்புக்கு பிறகு இந்த உலகிற்கே வந்து இந்த திரு அவையை இன்று வரை இனி வருகின்ற காலம் எல்லாம் வழிநடத்த இருக்கிற இந்த தூய ஆவியானவரை நாம் விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறோம். அவர் இந்த திருச்சபைக்கு வழிநடத்துதலாக தந்ததலாக தூண்டுதலாக தந்த இந்த பல்வேறு விசுவாச பிரமாணங்கள், உடலின் உயிர்ப்பு, பாவ மன்னிப்பு, ஞான ஸ்நானம், இவை அனைத்தையும் நாம் விசுவசிக்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, நான் முதலாவதாக இந்த விசுவாச பிரமாணத்திலிருந்து நான் இந்த ஜெபமாலையை துவங்குகிறோம். தந்தை மகன் தூய ஆவிக்கு பிறகு விசுவாச பிரமாணம். நமது விசுவாசத்தின் அடித்தளம் ஜெபமாலையில் ஒவ்வொரு முறையும் நினைவு கூறப்படுகிறது. இதை நாம் மறந்து விடக்கூடாது. நான் கத்தோலிக்க விசுவாசிகள் என்பதை நாம் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சொல்லுகிறோம். அடுத்து பரவத்துக்கு வரும், ஒரு 3 அறிவு முறையை வரும், அப்புறம் தந்தைக்கு மகனுக்கு வரும். அது நம்ம பிறகு பார்ப்போம். தேவ ரகசியங்களுக்கு உள்ள வரும். தேவ ரகசியங்களுக்குள்ள வருகிற பொழுது என்னென்ன தேவ ரகசியங்கள் ஏற்கனவே தந்தையர்கள் சொன்னார்கள். மகிமை, அவர் மகிமைக்கு பிறகு முன்னாடி என்ன சந்தோஷ தேவ ரகசியங்கள், இரண்டாவது உயர் தேவ ரகசியங்கள், மூன்றாவது பழைய 3 இருக்கும். அடுத்த பிறகு ஒளியின் மந்தம் வந்து சேர்க்கப்பட்டு இருக்கு. ஆக 4 வகையான தேவ ரகசியங்கள். இந்த தேவ ரகசியங்களில நாம் எந்த மறை உண்மைகளை நாம் நினைவு கூறுகிறோம் என்று நாம் மீண்டும் சிந்திக்க ஆசைப்படுகிறோம். இயேசுனுடைய பிறப்பு சார்ந்த மறை உண்மைகள், அந்த சந்தோஷ தேவ ரகசியங்களில நாம் நினைவு கூறுகிறோம். இயேசு மனு உருவானார், வார்த்தையாக இருந்தவர் மானிட உடல் ஏற்றார், நம்மை போல மனிதனாக மாறினார் என்கின்ற மிக உன்னதமான இன்கார்னேஷன் என்று சொல்லப்படுகிற மனு உரு ஏற்றல், மனு உருவாதல் என்கின்ற அந்த மறை நிகழ்ச்சியை, உன்னதமான மறை நிகழ்ச்சியை சுற்றி சுழல்கிறது இந்த முதல் 5 தேவ ரகசியங்கள். இரண்டாவது இயேசுடைய பணிவாழ்வு. அவர் திருமுழுக்கு பெற்றது, கானாவு திருமணத்தை தண்ணீரை ரசமாக மாற்றியது, அதன் பிறகு உருமாற்றம் பெற்றது, நற்செய்தி அறிவித்தது, 5வதாக நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்தியது. இயேசுனுடைய மிக உன்னதமான பணிவாழ்வு. அதில் முக்கியமாக அவர் உருமாற்றம் பெற்ற உன்னதமான அந்த நிகழ்வு, நற்கருணை ஏற்படுத்திய அந்த நிகழ்வு, இவையெல்லாம் பணிவாழ்வை சுற்றி அமைந்திருக்கிறது. இரண்டாவது. மூன்றாவது பாஸ்கா மறை நிகழ்ச்சி என்று சொல்லப்படுகிற இந்த பாடுகள் மரணம், இயேசுனுடைய பாடுகள் மரணம், இவை அனைத்தும் அங்கு நினைவு கூறப்படுகிறது. இறுதியாக மகிமை நிறை மறை உண்மைகள், இயேசுனுடைய உயிர்ப்பு,
விண்ணேற்பு மற்றும் அன்னை மரி தூயாவி வருதல், அன்னை மரிக்கு தந்த முன்னேற்றம், அடுத்து அவர் விண்ணகமாக முடிசூட்டப்பட்டதாக தேவ ரகசியங்களை நாம் ஒவ்வொன்றாக ஜெபிக்கிற பொழுது நமது விசுவாசத்தை நாம் நினைவு கூறுகிறோம். சரியா? நல்லா கண்ணை எழுத்து போது இந்த நேரத்தில் கொண்டு வந்து வாழ்க மரியே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சரி, அடுத்து இந்த முதல் பகுதியில தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். நமது விசுவாச சத்தியங்கள் இந்த ஜபத்தில் ஜபமாலையில எப்படி நினைவு கூறப்படுகிறது. அடுத்ததாக ஜபங்களை எடுத்துக்கொள்வோம். 3 முக்கியமான ஜபங்கள். முதல் கர்த்தர் கற்பித்த ஜபம். இது நமது விசுவாசம் தானே? விசுவாசமா? என்ன விசுவாசம்? ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த ஜபங்கள் அனைத்திற்கும் மாதிரியான ஒரு ஜபம். அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தரும் என்று அவர்கள் தேடலை கேட்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வாறு ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜபம், கர்த்தர் கற்பித்த ஜபம். அது புதிய ஏற்பாட்டில் 2 இடங்களிலே காணப்படுகிறது. நேரம் கிடைக்கிற பொழுது அதை எடுத்து வாசியுங்கள். தேவையானவர்கள் குறிப்பு போட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வரையிலான பகுதிகளில் இந்த கர்த்தர் கற்பித்த ஜபம் என்கின்ற ஜபம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவே சொல்லிக் கொடுத்த ஜபம். அதனால என்ன யாராவது வந்து கேட்டு ஜபமால சொல்லி பைபிள் சொல்லியிருக்குதா அப்படின்னா இயேசுநாதர் சொல்லியிருக்காரு சொல்லுங்க. கர்த்தர் கற்பித்த ஜபத்தை ஜெபிப்பதற்கு யார் சொல்லிக் கொடுத்தது? இயேசு கிறிஸ்துவே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கற்பித்த ஜபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜபமாலை சொல்லுகிற பொழுது பல முறை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் என்பதை பெருமையாகவும் உறுதியாகவும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் கற்பித்திருக்கிறோம். 2வது லூக்காஸ் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை அங்கும் லூக்காஸ் நற்செய்தியில இந்த கர்த்தர் கற்பித்த ஜபம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவர் கற்பித்த அந்த ஜபத்தை தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும். ஆகவே இது முதல் பகுதி. என்ன முதல் பகுதி? திருச்சப மாலையில் நம்முடைய வேத சத்தியங்களை நாம் நினைவு கூறுகிறோம். 2வது அறிந்த மரியாதை. அந்த ஜபத்தை நாம் ஜெபிக்கிற பொழுது அது பைபிள் இருக்குதா? இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு ஞாபகம் இல்லை பாரு. இருக்குது. எங்க இருக்குது? லூக்காஸ் நற்செய்தி 1 அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்துப்பாங்க. பைபிள் திருப்பதே ஒரு சில கஷ்டப்படுறாங்க. 3 பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. 1 அதிகாரம் 26வது வசனத்துல கபிரியேல் தூதர் கன்னிமரியாளிடம் வந்து அருள்மிக பெற்றவரே வாழ்க. என்னது? ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். ஆக நமது அருள் நிறை ஜபத்தினுடைய முதல் பகுதியிலேயே நாம் எங்கிருந்து ஜெபிக்கிறோம்? விவிலியத்திலிருந்து ஜெபிக்கிறோம். விவிலியத்தினுடைய லூக்காஸ் நற்செய்தியுடைய 1 அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தில் தோங்குகிற அந்த கிறிஸ்து முன்னறிவிப்பிலிருந்து வானதூதர் சொன்ன ஜெபத்தை தான் நாம் அன்னை மரிக்கு சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்களோ நானோ எனக்கு பிடிச்சவங்களோ உங்களுக்கு பிடிச்சவங்களோ உங்க சொந்தக்காரோ எங்க சொந்தக்காரோ சொன்ன ஜெபம் இல்லை. இது யார் சொன்ன ஜெபம்? கடவுளால் அனுப்பப்பட்ட வானதூதர் அன்னை மரியை போற்றி புகழ்ந்த ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை தான் நீங்களும் நானும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இது நமது வேத சத்தியம். 2வது பகுதி. எந்த பகுதி? அவ்வளவுதான். அறிவுரை முடிச்சா? பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். இது எங்க இருக்குது? லூக்காஸ் நற்செய்தி. வெறிவிடமா நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. 1:42 39ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு பகுதி எலிசபெத் அம்மாளை சந்திக்கிற அந்த ஒரு பகுதி. லூக்காஸ் நற்செய்தி முதல் அதிகாரத்தில் இந்த 2 பகுதிகளும் வந்து வருகிறது. ஆக முதலாவது வானவர் சொன்ன புகழ், 2வது உலகின் மக்கள் சொன்ன ஒரு புகழ். என்ன புகழ்? பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உன் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆக ஜெபமாலையில நாம் 53 மணியோ அல்லது 153 மணியோ இப்பொழுது 203 மணியோ நாம் சொல்லுகிற பொழுது, நாம் அன்னை மரியை போடுகிற பொழுது எந்த வார்த்தையை சொல்லி போடுகிறோம்?
வானவர் சொன்ன வார்த்தையையும் யாரு எலிசபெத் அம்மா சொன்ன வார்த்தைகளையும் சொல்லி நாம் அன்னை மரியை புகழ்கிறோம். இதுவும் நமது விசுவாச சத்தியம். சரியா? அதனால இனிமே யாராவது நம்ம விசுவாசத்துக்கும் கத்தோலிக்க விசுவாசத்துக்கும் ஜெபமாலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னா, சம்பந்தம் இருக்கா? என்ன சம்பந்தம் இருக்கு? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சம்பந்தம் இருக்கு. மூணாவது சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? விவிலிய சம்பந்தம். விவிலியத்தின் அடிப்படையில் நமது விசுவாச சத்தியங்கள் கட்டி எழுப்பப்பட்டு இருக்கின்றன. அந்த விசுவாச சத்தியத்தை தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லுகிற பொழுது சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். புரியுதா? தெரியுதா? விளங்குதா? கொஞ்சமா இருக்குது, கொஞ்சமா இருக்குது, ஒன்றுமா இருக்குது பாருங்க. நம்ம யாராவது கேட்ட தெளிவாக நாம் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அன்னை மரியை புகழ்ந்து ஒரு சிறிய பாடல் பாடுவோம். எல்லாருக்கும் நின்று மரியாவை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். மனதில் மரியாவை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். கரமதிலே ஜெபமாலை ஏந்துங்கள், உங்கள் வாழ்வில் நினைவு தந்திடுவார். உங்கள் வாழ்வில் நிறைவு தந்திடுவார். மனதில் மரியாவை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். ஜெபமாலை புகழ் மாலை அன்னை வழியாய் அருள் சேர்த்து மாமாலை. மனதில் மரியாவை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். ஜெபமாலை கரம் மீதும் வாழ்வெல்லாம் மீட்பரின் பணிவான கதையுண்டு. ஜெபமாலை கரம் மீதும் வாழ்வெல்லாம் மீட்பரின் பணிவான கதையுண்டு. ஆன்மீக போர்க்களத்தின் வாழாகும் திசையறிய களங்களுக்கு துடுப்பாகும். ஆன்மீக போர்க்களத்தின் வாழாகும் திசையறிய களங்களுக்கு துடுப்பாகும். ஜெபமாலை அது புகழ் மாலை அன்னை வழியாய் அருள் சேர்த்து மாமாலை. மனதில் மரியாவை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். மீட்பரின் வழி சொல்லும் ஜெபமாலை, மீட்பரோடு இணைகின்ற அருள் மாலை. மீட்பரின் வழி சொல்லும் ஜெபமாலை, மீட்பரோடு இணைகின்ற அருள் மாலை. ஒரு மாலை பொழுதேனும் தவறாமல் ஜெபமாலை சொன்னாரோ கவலையில்லை. ஒரு மாலை பொழுதேனும் தவறாமல் ஜெபமாலை சொன்னாரோ கவலையில்லை. மனதில் மரியாவை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். கரமதிலே ஜெபமாலை ஏந்துங்கள், உங்கள் வாழ்வில் நிறைவு தந்திடுவார். உங்கள் வாழ்வில் நிறைவு தந்திடுவார். ஜெபமாலை அது புகழ் மாலை அன்னை வழியா அருள் சேர்த்து மாமாலை. அன்னை வழி
வாழ்க, மரியே வாழ்க. தந்தையோட நமது வேத சத்தியத்திற்கும் திருவிவிலியத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பை ஜெபமாலை ஜெபிக்கிற அந்த ஜெபங்களின் வழியாக நாம் பார்த்தோம். இப்ப இரண்டாவது பகுதியில இன்னொரு சிலருக்கு ஒரு சில கேள்விகள் வரும். யார் முக்கியம்? ஊர்ல நிறைய சண்டைகள் நடக்கிறது இதெல்லாம். நீயா நானா? யார் முக்கியம்? ஆனால் இந்த யார் முக்கியம் என்பது திருச்சபைக்குள்ளும் பல நேரங்களில சபைகளுக்குள்ளே சண்டை மூட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. யார் முக்கியம்? மாதாவா இயேசுநாதா? நல்ல சண்டை மாட்டி விட்டு போகிறது. யார் முக்கியம்? மாதாதான் முக்கியமாக தெரியுது நிறைய பேருக்கு. விலபாதர் என்ன பரிசாங்க சொல்லிக்கிறாரு, இயேசுதான் முக்கியம் பாதர். நம்பி தலை பிரிச்சுக்கிற மாதிரி. அதனால யார் முக்கியம்? அதை விட முக்கியமாக ஜெபமாலையின் மையம் யார்? ஜெபமாலை மாதா. வெரி குட். எஸ், வெரி வெரி குட். அதே மாதா சொல்லுங்க. 3 வெரி குட் சொல்லுங்க. புரியுதா? இப்ப பாருங்க, இங்கே பிரிஞ்சு போச்சு. நான் ஊர் 2 போட்டா கொண்டாட்டுனா. அதனால இது அடுத்த கேள்வி, அடுத்த சிக்கல். ஜெபமாலையின் மையம் யார்? யாரை மையப்படுத்தி இந்த ஜெபமாலை ஜெபிக்கப்படுகிறது? யாருக்காக இந்த ஜெபமாலை ஜெபிக்கப்படுகிறது? எல்லாம் எங்களுக்காக தான், காவிகளா இருக்கிற எங்களுக்காக, அது நமக்காகத்தான். ஆனால் இதுல நாம் யாரை புகழுகிறோம்? யாரை நாம் அடைய விரும்புகிறோம்? இதுதான் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு சிக்கல். இந்த பாடலில் அழகாக தந்தை அவர்கள் பாடினார்கள். இது வந்து நம்ம மறை மாவட்டத்தினுடைய ஒரு உரிமையான ஒரு பாடல். தந்தை ஜோல் சுவாமி அவர்கள் அந்த காலத்தில் மரியாதையுடைய ஆண்டில் இயற்றிய அந்த பாடல் அருமையான பாடல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நெஞ்சமெல்லாம் பேசத்தில் தந்தை காண்ராம் அவர்கள் இதை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு MP3 போட்டிருக்கிறார். நான் அதை எப்போ கூட கேட்பது உண்டு. அல்ல, ஜெபமாலை கைகளில் ஏந்துங்கள். யார் நான் வளர்வார் உங்கள் இதயத்தில்? இயேசு வளர்வார். அருமையான வார்த்தைகள். கையில நீங்கள் ஜெபமாலை ஏந்துங்கள். அன்னை மரியின் புகழுடைய ஜெபத்தை அந்த அறிவு முறையை சொல்லி ஜெபியுங்கள். ஆனால் நடக்கிறது என்ன? இயேசு உங்கள் இதயத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால நீய நான கிடையாது. இது ரெண்டும் சேர்ந்து அன்னை மரியும் இயேசுவும் இணைந்து இந்த ஜெபமாலையில் நாம் ஜெபிக்கப்படுகிறோம். அதனால்தான் ஜெபமாலை காரணம் என்னும் வாழ்வெல்லாம் மீட்பரின் பணி வாழ்வின் இதுதான ஒரு நினைவு. அதனால் அன்புக்குரியவர்களே, அடுத்த சிந்தனை ஜெபமாலை கிறிஸ்தியல் சிந்தனை. ஜெபமாலையிலே காணப்படுகிற கிறிஸ்தியல் சிந்தனைகள் என்ன? எப்படியெல்லாம் கிறிஸ்து மையப்படுத்தப்படுகிறார்? ஜெபமாலையில் அன்னை போடுகிறோம், சரிதான். அவருக்கு அந்த தகுதியும் நீதியும் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் இந்த ஜெபமாலையின் வழியாக நாம் யாரை சென்றடைய வேண்டும்? இயேசுவை சென்றடைய வேண்டும். சென்று அடைகிறோம் என்பதுதான் நாம் இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் யாராவது வந்து இயேசுநாதன் மீட்பார், தப்பு கிடையாது, சரிதான். அதனால் இயேசுவை தான் நாம் ஆராதிக்க வேண்டும், சரிதான், தப்பு கிடையாது. அப்ப ஏன் ஜெபமாலை சொல்றீங்க அப்படின்னா இதை சொல்லுங்க. ஜெபமாலை கரங்களில் ஏந்துகிற பொழுது எங்கள் இதயத்தில் இயேசு வளர்க்கிறார். 13ஆம் லியோ சிங்கராயர் என்கின்ற திருத்தந்தை எழுதுகிற ஒரே ஒரு கொட்டேஷன் மட்டும் ரொம்ப அருமையான எனக்கு பிடித்த கொட்டேஷன். என்ன சொல்றாரு? ஜெபமாலை பக்தி முயற்சியில் நாம் பங்கேற்கும் பொழுது மரியன்னையின் அரவணைப்பில் நாம் இருக்கிறோம். ஒரு கற்பனை செய்து பாருங்க. ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய அரவணைப்பில் அந்த முதன்மையை அப்படி போட்டு பூத்தி மூடிக்கொண்டு அந்த குழந்தைக்கு அந்த தாய் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு? என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? கடந்த அந்த அக்கா அப்பா வீட்டில் இல்லை சொல்லிக் கொடுக்கணும், இப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க. என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு நல்ல பழக்க வழக்கங்களை, நமது அடிச்சுவடுகளை, ஆதாரமான வார்த்தைகளை அல்லது நமது வேத சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பது போல நாம் தாயினுடைய அரவணைப்பில் இருக்கிறோம். நம் தாய் மழலைகளுக்கு கற்றுத் தருவது போல ஒவ்வொரு தேவ ரகசியமாக நமக்கு விளக்கி சொல்லுகிறார். இனிமே ஜெபமாலை சொல்லும் போது நீங்க தனியா சொல்றீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. சில நேரங்கள் நான் தான் ஜெபமாலை எடுத்தேன், நான் தான் ஊற்றினேன், நான் தான் ஜெபிச்சேன், நான் தான் புண்ணியவனே, நேரம் நான் மட்டும்தான் ஓட்டத்துக்கு போயிடும். இல்லை, நீங்கள் ஜெபமாலை சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு தேவ ரகசியத்தை நீங்கள் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு தேவ ரகசியத்தின் வழியாக யார் உங்களுக்கு
என்ன சொல்லி தராங்க? ஒவ்வொரு தேவ ரகசியத்தையும் மரியாள் உங்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு குழந்தைக்கு தாய் எப்படி அரிச்சுவடிகளை சொல்லிக் கொடுப்பாரோ அது போல அன்னை மரியாள் நமக்கு ஒவ்வொரு தேவ ரகசியமாக விளக்கி சொல்லுகிறார். இயேசுடைய வாழ்க்கையை மிக நெருங்கி நின்று பார்த்தது யார்? நீங்களா? நானா? சவேரியாரா? முந்தனியாரா? யாரு? அன்னை மரியாள் தான் இயேசுவை மிக நெருக்கமாக நின்று பார்த்தவர், வளர்த்தெடுத்தவர், ஆளாக்கியவர், உலக மீட்புக்காக அவரை தானமாக வழங்கியவர். அவரை விட வேற யாராவது இயேசுநாதரை பற்றி உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியுமா? பல நேரம் நம்ம யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் வந்தாங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தாங்க, என்னவோ பேசுனாங்க, அவங்க சொன்னதெல்லாம் சரிதான் பொழுது பாரு. மாதாவை விட உங்களுக்கு வேற யாரும் இயேசுவை பற்றி விளக்கமாக விளக்கி சொல்லிவிட முடியாது. அதனால்தான் சிங்கராயர் திருத்தந்தை சொல்லுகிறார், அவர் நமக்கு தேவ ரகசியங்களை விளக்கி சொல்லுகிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த ஜெபமாலை சொல்லுகிற பொழுது மீண்டுமாக நாம் எதை மையப்படுத்துகிறோம் என்றால், இந்த ஜெபமாலையில் நாம் அன்னை மரியாளை புகழ்ந்தாலும் நாம் உண்மையில யாரை மையப்படுத்துகிறோம் என்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, நான் சொன்னது போல பணிவாழ்வு, அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, அதை தொடர்ந்து வருகின்ற நமது திருச்சபையினுடைய சத்தியங்கள். ஆக இந்த ஜெபமாலையுடைய மையம் யார்? இயேசு. அதனுடைய வழி, அதனுடைய வாய்க்கால் யார்? அன்னை மரியாள். அன்னை மரியாளை புகழ்ந்து மாணவர் செய்த அந்த ஜெபத்தை நாமும் சொல்லுகிற பொழுது நாம் எங்கு போய் சேர வேண்டும்? எங்கு போய் சேர்கிறோம்? இயேசுவிடம் தான் போய் சேருவோம். அதனால இரண்டாவது இந்த கருத்தை நாம் மிக முக்கியமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது இரண்டாவது கருத்து. கடைசியாக, கொடுக்கப்பட்ட நேரம் முடிகிறது, கடைசியாக இன்னும் இந்த தோகத்தில் ஆரம்பித்தது பைபிள் இருக்குதா? பைபிள்ல இருக்குதா? கத்தோலிகர்களுக்கு நாம் நிறைய விஷயங்கள் பைபிள்ல இல்லை, அதனால நமக்கு நிறைய பேருக்கு வருத்தம். ஐயோ பைபிள் இல்லையே, அவனுக்கு பைபிள் தெரியுது, பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க, நமக்கு பைபிள் தெரியாது. அதை விட முக்கியமாக அன்பிற்குரியவர்களே, விவிலியத்தோடு கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து இருக்கிறது. தந்தை அவர்கள் அதை லேசாக கோடிட்டு காட்டினார். அதை நான் கொஞ்சம் ஆழமாக உங்களோடு சிந்திக்க ஆசைப்படுகிறேன். இதுவரை நாம் விவிலியத்துல ஜெபமாலை எப்படியெல்லாம் பங்கெடுத்து இருக்கிறது, எப்படியெல்லாம் நாம் ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது விவிலியத்தில் இருக்கிற விஷயங்களைத்தான் நாம் ஜெபிக்கிறோம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இந்த ஒரு சில நிமிடங்களில் இந்த ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது திருச்சபையினுடைய வேத சத்தியங்களுக்கு மூலமான 2 விஷயங்கள். ஒன்று திருவிவிலியம், அது எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய வேத சத்தியங்கள் எல்லாம் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன? திருவிவிலியம், பைபிளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம பைபிள் வாசிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உண்மை. ஆனால் அதோடு கூட மற்ற எந்த சபைக்கும் இல்லாத, வேற எந்த பாஸ்டருக்கோ சபைக்கோ அல்லது தேவ சபைக்கோ என்னென்ன பேர் வச்சுக்கிறாங்க, அதற்கு எதுக்கும் இல்லாத ஒரு உன்னதமான ஒரு சொத்து கத்தோலிக்கர்களுக்கு மட்டும் இருக்கிறது என்றால் அதுதான் திருப்பாரம்பரியம். நமக்கு என்று ஒரு திருப்பாரம்பரியம் இருக்கிறது. பல்வேறு சபைகள் உலகில் இருக்கின்றன, நமது அருகாமையில கூட இருக்கின்றன. அவர்களுடைய வரலாறு என்று எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எத்தனை வரலாறு? ஓராண்டு வரலாறு, 2 ஆண்டு வரலாறு, காசு இருக்கிறவரே வரலாறு, காசு இல்லைன்னா வரலாறு இல்லை. ஆனால் இன்னும் வரலாற்றை கூட நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் திருச்சபை வரலாற்றை ஒரு சில நூற்றாண்டுகள் மட்டுமே உள்ள திருச்சபைகள் தான் இந்த உலகில் பல இருக்கின்றன. ஆனால் நமக்கு மட்டும் 2000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு. 2019 நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், 2020 நாம் போய் கொண்டிருக்கிறோம். 2020 நூற்றாண்டுகளுக்கு மேலான வரலாறு பாரம்பரியம் உள்ள ஒரே திருச்சபை எந்த திருச்சபை? கத்தோலிக்க திருச்சபை. இதில் நாம் வெட்கப்படவோ வேதனைப்படவோ துக்கப்படவோ கூடாது, பெருமை கொள்ள வேண்டும். Be proud to be a Catholic. கத்தோலிக்கன் என்பதை நாம் பெருமை கொள்வோம். இந்த பாரம்பரியம் ஜெபமாலையில் வந்து இருக்கிறது. அதான் நான் சொல்ல வரேன். தந்தை அவர்கள் துவக்கத்தில் சொன்னார், 2 விஷயம் மட்டும் பைபிள் இல்லைன்றதை நம்ம ஒத்துப்பட தேவையில்லை. பைபிளில் இருக்கிற 20 தேவராசியங்கள் 18 தேவராசியங்கள் பைபிள் இருக்கிறது. 2 தேவராசியங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது? நமது பாரம்பரியத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு.
ஒன்று அன்னை மரியாதைய விண்ணேற்பு, அருமையான ஒரு பாரம்பரியம். நான் இதுக்காக தயாரித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சில நூல்களை வாசித்துக் கொண்டிருந்தேன். இவ்வளவு அருமையான ஒரு பாரம்பரியம் நம்மகிட்ட இருக்கிறது. அன்னையுடைய விண்ணேற்பு எப்போது அறிவிக்கப்பட்டது? 1950ஆம் ஆண்டு நவம்பர் 1 நாள். இது விசுவாச சத்தியமாக பிரகடனம் செய்யப்பட்டது. அதனால இந்த விசுவாச சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால், என்ன சொல்லுகிறது? கன்னிமரியாள் தனது இவ்வுலக வாழ்விற்கு பிறகு அவர் என்ன ஆனார்? விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுதான் நமது விசுவாச சத்தியம். இதை யார் அறிவித்தது? திருத்தந்தை அவர்கள் நவம்பர் 1 தேதி 1950ஆம் ஆண்டு அறிவித்தார்கள். அதனால இது 20ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்டாலும் இதற்கென்று ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கு. அவனோட வரலாறு நாங்கள் எடுத்து வாசித்திருக்கு. நேரம் அதான் துவக்க காலம் முதற்கொண்டு திருச்சபை தந்தையர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பட்ரிஸ்டிக் ஃபாதர்ஸ், அந்த காலம் முதற்கொண்டு இந்த நம்பிக்கை மக்களிடையே இருந்தது. இதற்கென்று விழாக்கள் எடுக்கப்பட்டன, இதை பற்றி நூல்கள் எழுதப்பட்டன, இதை பற்றி மறைவுரைகள் பேசப்பட்டன. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த 1950ஆம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது என்னது? இந்த 1950க்கு முன்பாக 2ஆம் உலக போர். அந்த காலத்துல மக்கள் விசுவாசத்தில் தோய்வு, எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் போராட்டம், எங்க பார்த்தாலும் குண்டுகளும் சாதகமாக இருக்கிற போது இந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். எதை பார்த்தாலும் இந்த மக்கள் நம்பிக்கை கொள்வார்கள். சாவிலிருந்தும் சாப்பாட்டிலிருந்தும் நோயிலிருந்தும் நொடியிலிருந்தும் இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு செய்தி எதுவாக இருக்க முடியும் என்று அன்றைய திருத்தந்தை சிந்தித்த பொழுது அவருக்கு மனதில் வந்ததுதான் மரியாதை விண்ணேற்பு. மக்களிடையே மிகப்பெரிய நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. அதனால் அதை நாம் மீட்டெடுப்போம் என்று சொல்லி வழக்கமாக ஒரு வேத சத்தியத்தை விளக்குகிற பொழுது 3 தளங்கள், 3 அடிப்படையில் இருக்க வேண்டும். போப்பானவர் திடீர்னு ஒரு வேத சத்தியத்தை தூக்கி ஏற்றி அப்படி அறிவிக்கிறது கிடையாது. அவர் ஒன்று விவிலிய அடிப்படை இருக்க வேண்டும். இரண்டாவது தந்தையர்கள். எந்த தந்தையர்கள்? பட்ரிஸ்டிக் ஃபாதர் என்று சொல்லப்படுகிற தொடக்க காலத்தினுடைய இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் ஒட்டி வந்த மற்ற ஆயர்கள், குருக்கள், போப்பாண்டவர், இவர்கள் இதை பற்றி பேசி இருக்க வேண்டும். மூன்றாவது நம்ம திருவழிபாட்டு பாரம்பரியம் இருக்க வேண்டும். இந்த 3 இருக்கிறதா என்று ஒரு விசுவாச பிரமாணத்துக்கு, விசுவாச சத்தியத்திற்கு அவர் ஆராய்ச்சி செய்து அதன் பிறகுதான் அறிவிக்க வேண்டும். இந்த அன்னை மரியின் விண்ணேற்புக்கு இந்த 3 இருக்கிறது. அதோடு கூட ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. 4வதாக எந்த ஒரு சத்தியத்தையும் அறிவிக்கிற பொழுது வழக்கமாக ரோமையிலோ அல்லது மிக முக்கியமான ஒரு நகரிலோ திருத்தந்தையர்கள், கவுன்சில் ஃபாதர்ஸ், சினட் ஃபாதர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆயர் பெருமன்றம் கூடிதான் இதை அறிவிப்பார்கள். ஆனால் இந்த ஒரு விசுவாச சத்தியம், அன்புக்குரியவர்களே, நான் புலகாகிதம் அடைந்து போனேன். இது திருத்தந்தை இந்த சபையை கூட்டாமல் உலகம் முழுவதும் இருக்கிற ஆயர்களுக்கு மடல் அனுப்பி இதை விசுவாச சத்தியமாக அறிவிக்கலாமா என்று ஆயர்கள் அனைவருக்கும் எழுதி, ஆயர்கள் மக்களிடையே ஆலோசித்து, மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சென்சஸ் ஃபிடேலியம் என்று சொல்வார்கள், மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இதை நான் 98% ஆயர்களும் இறை மக்களும் நினைச்சு பாருங்க. இப்போ ஜெயிக்கிறவங்களாம் 25% ஜெயிக்கிறத நம்ம எலெக்ஷன்ல கஷ்டம். 98% ஆயர்களும் இறை மக்களும் இதை நாம் விசுவாச சத்தியமாக அறிவித்தாக வேண்டும் என்று சொன்னதன் பேரில் தான் இது விசுவாச சத்தியமாக 1950 அறிவிக்கப்பட்டது. வரலாறு யோசிச்சு பாருங்க. இயேசுக்கு அடுத்த காலம் முதற்கொண்டு, பட்ரிஸ்டிக் காலம் முதற்கொண்டு 1950 வரை எவ்வளவு பாரம்பரியம்? 2000 ஆண்டுகளுக்கான பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தின் விளைவாக வந்ததுதான் என்னது? அன்னை மரியானுடைய விண்ணேற்பு என்கின்ற ஒரு உன்னதமான விசுவாச சக்தி. அதனால் நம்ம விவிலியத்தில் மட்டும் ஜெபிக்கவில்லை, நாம் எதையும் ஜெபிக்கிறோம் சேர்த்து, நமது பாரம்பரியத்தையும் சேர்த்து ஜெபிக்கிறோம். கடைசியாக 5வது மறையுண்மை, மறையுண்மை விண்ணக மன்னக ராக்கினியாக. அதுக்கு மேல் நீங்களே சொல்றாரு, விண்ணக மன்னக ராக்கினியாக அன்னை மரியாள் முடிசூட்டப்பட்டது. அதுதான் அவருடைய மகிமையோட உச்சம்.
ஒரு சாதாரண பெண்மணியாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தாள் அன்னை மரியாள், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அவர் எந்த நிலைக்கு உயர்த்தினார்? விண்ணக மன்னக அரசியாக. அது விண்ணேற்பு அன்னைகளுடைய அது ஒரு மகிமை என்றால், அந்த மகிமையினுடைய நீட்சி, அதனுடைய தொடர், அதனுடைய உச்சம், உயர்வு, முடிவு, கொடுமுடி, எது என்று வேணுமானால் சொல்லிக் கொள்ளலாம். அதுதான் அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் ஜெபமாலை கரங்களில் ஏந்துகிற பொழுது எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. 1 மணி நேரம் தான் எனக்கு கிடைச்சது. இன்னும் மட்டும் ஒரு மணி நேரம் பேசியிருப்பேன். ஆனால் அந்த 2 நேரம் அடிக்க முடியாது. அதனால் அவருக்கு நேரம் கொடுக்க வேண்டும். அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது நமக்கு. அதனால் அன்பிற்குரியவர்களே, ஜெபமாலை சாதாரண விஷயங்கள். இன்னும் அவர் சொல்வார், பேய்களை நடுநடுங்க செய்கிறது, எவ்வளவு புதுமைகளை செய்கிறது, எதிரிகளை விரட்டடிக்க செய்கிறது. வரலாற்றில் துருக்கியருக்கு எதிரான போராட்டத்தில் ஜெபமாலை ஏந்தி ஜெயித்தவர்கள் நாம். ஜெபமாலை ஏந்தி ஜெயித்தவர்கள் நாம். அதனால் இந்த ஜெபமாலை கரங்களில் ஏந்துங்கள். இயேசு உங்கள் இதயத்திலே வளர்வார். உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் தனது பரிந்துரையால் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வளம் பெறுவார் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.